நடிகர் அஜித்குமார் அவர்கள் கடந்த 1.5 வருடங்களாகவே கார் பந்தயங்கள்ல தான் ஈடுபட்டுட்டு இருக்காரு. அவருடைய படப்பிடிப்புல கலந்து கொண்டு 1.5 வருடமாகி விட்டதால ரசிகர்களுமே AK 64 படத்துடைய அப்டேட் எப்போது வெளியாகும் அப்படின்னு படத்துடைய இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரனிடமும் AKவிடமுமே நேர்ல கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இதற்கு இது நாள் வரையுமே சரியான பதிலோ இல்ல கரெக்டான பதிலோ வரல. ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் கடந்த ஆண்டு முடிவுல அடுத்த ஆண்டு பிப்ரவரி இறுதியில கண்டிப்பாக AK 64 படப்பிடிப்பு ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பிப்ரவரியில படத்துடைய அப்டேட்டும் வெளியாகல, படப்பிடிப்புமே ஆரம்பமாகல. அது சாருடைய இந்த ஆண்டுக்கான ரேசிங் ஷெட்யூல் தான் வெளியாச்சு. அதனை பார்த்து ரசிகர்கள் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலுமே இன்னொரு பக்கம் இந்த ஷெட்யூலை பார்த்தா AK அவர்கள் இந்த ஆண்டுமே படப்பிடிப்புகள்ல கலந்து கொள்ள மாட்டார் போலயே அப்படின்ற மாதிரி மனநிலையுமே ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சமீபத்துல தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிய நடிகர் AK அவர்கள் அதன் பிறகு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கோவிலுக்கு சென்றிருக்காரா. கேப்டனுடைய மறைவிற்கு AK அவர்களால நேர்ல வர முடியல. அவர் வெளிநாடுகள்ல கார் பந்தயங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருந்தார். சோ அதன் பிறகு அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கேப்டனுடைய கோவிலுக்கு வந்து அவரை வழிபடுவதை வழக்கமாக வச்சிருக்காரு. சோ இப்படி AK அவர்கள் கேப்டனுடைய கோவிலுக்கு வந்ததால இந்த தகவல் சோசியல் மீடியாக்கள்ல படும் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.